வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ எங்கே போயிருக்கிறோன்னா பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான ஒரு காலத்துக்கு தான் போயிருக்கிறோம். அதுவும் நாம் ஒரு ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிருக்கிறோம். சொக்கநாத சுவாமி திருக்கோயில். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆத்தோரத்தில் அமைந்திருக்கிற திருக்கோயில் ஈஸ்வரன் கோயிலுங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம பவானி ஆற்றங்கரையில், அதாவது கூட்டுத்துறை பவானியில் சங்கமேஸ்வரர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பவானிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அம்மாப்பேட்டைன்னு ஒரு ஊர் வருங்க. அந்த அம்மாப்பேட்டைங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஆற்றோரத்தில் மிகவும் அருமையாக அற்புதமாக அமைந்திருக்கிற ஒரு கோயில் தான் சொக்கநாத சுவாமி திருக்கோயில், உடனமர் மீனாட்சி அம்மன் திருக்கோயில். அந்த வீடு அற்புதமாக காட்சியளிக்கிற இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து நீங்கள் தரிசித்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுமே தீரும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, காவிரி ஆற்றங்கரையில் கரை புரண்டோடும் வெள்ளம். அதாவது மேட்டூர் டேம்லேருந்து வரும் அனைத்து தண்ணீரையும் அப்படியே திறந்து விட்டாங்க. ஏன்னா 120 அடிக்கு மேலேயே மேட்டூர் டேம் தண்ணி நம்பி கிட்டத்தட்ட 75,000லேருந்து 1,00,000 கனஅடிக்கு மேலே தண்ணி வந்துட்டு இருந்ததுனால அவங்க டேம்லேருந்து அப்படியே தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. அதனால் யாருக்குமே இங்கே ஆற்றங்கரையில் குளிக்கிறதுக்கோ இந்த பரிகார பூஜைகள் செய்கிறதுக்கோ வந்து தடை விதிக்கப்பட்டிருக்குது. நாம் கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே இப்போ மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் பழமையான ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த கோயிலோட அழகை பார்த்தாலே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் பழமை மாறாமல் அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு வந்துட்டு இந்த கோவிலை வந்து இப்போ கும்பாபிஷேகம் செய்து முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை, அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அம்மாப்பேட்டை என்னும் ஊரில் இருக்கிற சொக்கநாத சுவாமி திருக்கோயில். இந்த கோவிலோட அழகை பாருங்கள், மிகவும் பழமையான கோவில். அந்த பழமை மாறாமல் அப்படியே அந்த ஈஸ்வரன் கோயிலை அப்படியே வச்சுருக்கிறாங்க. கோபுரத்துக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கோவிலில் வந்து மிகவுமே இட விலாசம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே திருமணங்களெல்லாம் நடத்தலாம். திருமணங்கள் நடத்தணுன்னா நாம் ஏற்கனவே போய் புக் பண்ணி வச்சுக்கணும். புக் பண்ணி வச்சா மட்டும்தான் இங்கே திருமணங்களெல்லாம் நடத்த முடியும். பாருங்கள் எவ்வளோ இடம் விலாசமாக இருக்குதுன்னு. ஒரு கோயிலில் இவ்வளவு அதிகமான இடத்த பார்த்து நான் கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கோயில் இப்போ தான் வந்திருக்கிற முதல் இந்த கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுன் தான்ங்கிற சினிமா படம் கூட இங்கே எடுத்திருக்கிறாங்க. பாக்கியராஜோட படம். அதுவாக நிறையா சினிமா படம் எடுத்ததாக இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. பாருங்கள், நாம் வந்து இப்போ கோயிலில் வந்துட்டு தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பாருங்கள், கோயில் எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குதுங்கிறத பாருங்கள். இந்த கட்டடங்களெல்லாம் இன்னும் பழமை மாறாமல் அப்படியே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் மிகவும் சிறப்பான ஒன்று. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறதா தட்சிணாமூர்த்தி சுவாமி. எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்த ஒரு கடவுள் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா என்னுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதனால் தட்சிணாமூர்த்தி தான் நான் வணங்கினேன். அது எனக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு கடவுள். உண்மையிலுமே நாம் போய் எதை மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக நம்மளுக்கு அதை கண்டிப்பாக நடத்தி தருவார். எல்லா கடவுளுமே கண்டிப்பாக நாம் மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக நடத்தி தருவாங்க. அது கடவுளை மட்டும் நாம் என்றைக்குமே கண்டிப்பாக மனமுருகி வேண்டுனா அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நாம் அடுத்தது விநாயகர் கோயில். அப்படியே ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டே போகிறோம். இட விலாசம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். எந்த ஒரு விசேஷம் நடத்தணுன்னாலுமே இடம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. காம்பவுண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்கன்னு. கோயில் வந்து அவ்வளோ பழமையான கோயிலை ரொம்ப புதுப்பிச்சிருக்கிறாங்க. உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விநாயகர் கோயில். பாருங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் வந்து ரொம்ப முக்கியமான சாமி. அதை கோயிலுங்கிறது குருபவன் வந்து ரொம்ப முக்கியமான சாமி. முருகர் கோயில், வள்ளி தெய்வானையோட முருகர் பார்த்தீங்களா, மயிலோடு இருக்குது முருகர் கோயில். வள்ளி தெய்வானை சமேதமாக முருகர் கோயில். நாம் இப்போ முருகர் கோவிலை தரிசித்துட்டு அடுத்ததாக
நாம் ஈஸ்வரி அம்மன், அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். இப்போ நாம் வந்து முருகனை மனமுருகி வேண்டுகிறோம். பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நீங்கள் உண்மையிலையுமே எந்த ஒரு கடவுளையுமே மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் அடுத்ததாக நாம் இப்போ போக போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கோயில். கோவில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறக்கு. அடேங்கப்பா, உண்மையிலுமே பாருங்கள், கோபுரத்துக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க கட்டிடத்தெல்லாம். பாருங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் இதுதான் மீனாட்சி அம்மன் திருக்கோயில். உண்மையிலையுமே இந்த கோயிலுக்கெல்லாம் நாம் வர்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த இடத்துல கோவில் இருக்குதுங்கிறத எனக்கு சொன்னவங்களுக்கு ரொம்பவுமே நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோவிலை நான் வந்து இதுக்கு வந்து பார்த்ததுக்கே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலுமே இங்கே வந்தால் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் தோணும். மனசில் வந்துட்டு எந்த ஒரு சலனமும் ஏற்படாது. நம்ம கண்டிப்பாக இறைவனை மட்டும்தான் நினச்சிட்டே இருப்போம். அந்தளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோயில் பார்க்குறக்கு. பாருங்கள், கூட்டம் இல்லாத நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலுமே எங்களுக்கு வந்துட்டு அது ஒரு வரப்பிரசாதம். இந்த கோயிலில் எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. உண்மையிலுமே பரவாயில்லைங்க. கோயில் பாருங்கள். இப்போ நாம் வந்து மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் மீனாட்சி அம்மன் திருக்கோயில். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சண்டிகேஸ்வரர் கோயிலும் துர்க்கை அம்மனும் இருப்பாங்க. இதுதான் சண்டிகேஸ்வரர் கோயில். துர்காலட்சுமி அம்மன் கோயில் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் மிகவும் பிரசித்தி பெற்ற மூலவர் சொக்கநாத சுவாமியை தரிசிக்கிறதுக்கு நாம் இப்போ போகிறோம். பாருங்க, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவிலை அப்படியே பழமை மாறாமல் வைத்துள்ளனர். பாருங்கள், நாம் இப்போ இந்த சொக்கநாத சுவாமியை தரிசிக்க கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் மூலவர். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவுனு தான் படம் எடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க. நாம் இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த கோவில் அரச மரத்தடி விநாயகர் கோயில். பாருங்கள், அரச மரம் எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ பெரிய மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் இருக்கிறாரு. பாருங்கள், ஆத்தோரத்துலேயே அமைந்திருக்கிற விநாயகர். எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள். இந்த மரமெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குதுங்கிறது நம்மளுக்கே தெரியாது. அந்தளவுக்கு பெரிய மரம். இப்போ நாம் விநாயகர் சாமியை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பாருங்கள், இதுதான் விநாயகர். அடுத்தது நாம் அப்படியே இதில் வந்தோம்னா ஆத்தங்கரைக்கு போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டை எல்லாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இங்கே படிக்கட்டு இருக்குது. கீழே படித்தரு கீழே அப்படியே இறங்கி போனோம்னா இங்கே, ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக நம்மளை விடலை. ஏன்னா இது வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி மிகவும் அதிகமாக போகிறதுனால ஏமாந்தால் அடிச்சுட்டு போயிரு. அதனால் கொஞ்சம் உண்மையிலுமே ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே போலீஸ் பாதுகாப்போடு
தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. உண்மையிலுமே அரசாங்கம் எடுத்துக்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு. எல்லா படித்துறைக்கிட்டும் கண்டிப்பாக ஒரு போலீஸ் இருக்கிறாங்க. உண்மையிலுமே பார்க்கறக்கு கண்டிப்பாக யார் இருந்தாலுமே உள்ளே போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுறாங்க. தண்ணியில் எந்த ஒரு உயிருமே நம்மளை அறியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு உண்மையிலுமே சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க ஏற்பாடு. போலீஸ் அங்கங்கே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போகிற கோயிலுக்குமே உள்ளே போகிறக்கே வந்துட்டு அவங்க கோயிலுக்கு மட்டும்தான் போகணும், தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு அனுமதி கொடுத்து தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், இதுதான் ஆத்தங்கரையில் தண்ணி எவ்வளவு தான் தண்ணி போகுதுன்னு பாருங்கள். கரைக்கு மேலேயே போகுது. அந்தளவுக்கு தண்ணி அந்தளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்குது. தண்ணி பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ கர்நாடகா அணைகள்லாம் தண்ணி நம்பினதுனால பூரா அங்கேருந்து வர்ற தண்ணி அப்படியே திறந்து விடுறாங்க. கர்நாடகா அணையிலேருந்து மேட்டூர் அணையும் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சு இப்போ தண்ணி மேட்டூர் அணையிலேருந்து கீழே போயிட்டுருக்குது. இப்போ இந்த வீடியோவை நாம் இதோடு முடிச்சுக்கிறோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை நீங்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் செய்கிறதுக்கு மறந்துடுறீங்க. நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சால் அது எங்களுக்கு மிகவும் ஒரு உறுதி. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, எங்களுக்கு மென்மேலும் பல அரிய கோவில்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவை போடுறதுக்கு எங்களுக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்குது. நீங்கள் செய்கிற சப்போர்ட் எங்களுக்கு உண்மையிலுமே மிகுந்த பலனை தரும். நாங்கள் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.